ரிப்போர்ட்டிங்ஸு லா பல்மா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு மினி வெப் சீரிஸ். இதோட ஒன்லைன் கதை. லா பல்மாங்கிறது ஸ்பெயினில் உள்ள ஒரு ஐலாண்டு. அங்கே வந்து ஒரு ஃபேமிலி கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்காண்டி ட்ரிப்பு போகிறாங்க. அந்த ஊரில் இதுக்கு முன்னாடி பல வல்கனோ எரப்ஷன் நடந்திருக்கு. அங்கே உள்ள ஒரு ஜியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி தியா சோஃபியாங்கிறவங்க அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அங்கே உள்ள அந்த பெரிய பாறைகளுக்கு நடுவில் வந்து ஒரு கிராக் விழுந்திருக்கு. அந்த கிராக் வந்து பெருசாயிட்டே போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதனால் ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுங்கிறதையும் அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க பாஸை நம்ப வச்சு இந்த கவர்மெண்ட்டை நம்ப வச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளே அதை லேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் தான். அந்த சர்வைவல் த்ரில்லரை டென்ஷன் பில்டு பண்ணும்ல, அதை வந்து அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்து இந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணுவாங்க. பல காட்சிகளில் மியூசிக் அப்படியே மைல்டாக அப்படியே ரொம்ப ஷட்டிலாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த டென்ஷன் வந்து சூப்பராக பில்டு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் படமாக இருந்தாலும் அதுக்குள்ளே சில ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, சில எமோஷனலான காட்சிகள்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தில் ஒரு 7-8 முக்கியமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி எந்த கேரக்டரும் இருக்காது. பட் அந்த 7-8 கேரக்டருமே சூப்பராக டெவலப் பண்ணி அந்த ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. எனக்கு பர்சனலி 2 கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து அந்த தியா சோஃபியாங்கிறவங்க, அவங்க தான் அந்த ரிசர்ச் பண்ணுறவங்க. அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த இறந்து போனவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய சிம்பத்தி வரல. பட் இந்த கேரக்டர் மேலே ஐயோ அவங்கள மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு இந்த கேரக்டர் மேலே ஒரு பரிதாபம் வந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போயிருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலியோட குடும்ப தலைவன் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, ஆண்டர்ஸ் அப்படின்னு. அவருடைய கேரக்டரும் சூப்பராக எழுதியிருப்பாங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு போட்டில் வந்து தப்பிச்சு போனால் சுனாமிலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து தப்பிச்சு போவாங்க. எல்லாரும் அந்த போட்டில் ஏற முடியாது. பட் இருந்தாலும் இவர் வந்து ஒரு குழந்தைய ஒரு அம்மாவும் இருக்கும்போது அவங்க ஏறட்டும் நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லி இறங்குவார். அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அவ்வளோ நல்லவனாக இருப்பார். பட் அவரே ஒரு கட்டத்தில் ஒரு செல்ஃபிஷான டிசிஷன் ஒன்று எடுப்பார். ஏன் அவர் அந்த மாதிரி மாறுறாருங்கிறதுக்கு அவங்க ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அதுவுமே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. அந்த ஜியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற 2 பேர், ஒருத்தர் தான் அவங்களுக்குலாம் பாஸு. அவரும் அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொருத்தரும் இதுதான் நடக்க போகுது, இதுதான் எண்ட் ஆஃப் த லைஃப்னு தெரிஞ்சும் அப்போ வந்து ஜாலியாக ஒயின் அடிச்சுட்டு அந்த எண்ட் ஆஃப் லைஃப்பை வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு ஒரு சீன் வரும். அந்த சீனுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ படத்தில் நிறைய எமோஷனலான ஃபீல் குட் மூமெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான காட்சிகள் நிறைய இருக்கும். கடைசி எபிசோடில் சில நம்ப முடியாத சீக்வன்சஸ்லாம் இருக்கும். ஒரு சுனாமி வந்து எல்லாருமே இறந்துருவாங்க. ஒரு 2 கேரக்டர் மட்டும் தப்பிக்கிறதா காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனல் எபிசோடில் சில நம்ப முடியாத விஷயங்கள் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ண மாதிரி இருந்தாலும் எனக்கு ஒரு பிக் பிக்சரில் வந்து ஒரு கம்ப்ளீட்லி என்ஜாயபிள் வெப் சீரிஸாக தான் எனக்கு தோணுச்சு. இது பசங்களோட ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா, ஒரு கேரக்டர் வந்து ஒரு லெஸ்பியன் கேரக்டர் வருவாங்க. காட்சியெல்லாம் ரொம்ப ஆபாசமாக பார்க்க முடியாத காட்சிகள்லாம் எதுவும் இருக்காது. முத்த காட்சிகள் இருக்கும். பட் அந்த பொண்ணு ஏன் அப்படி மாறினாங்க, அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் ஏன் இப்படி வந்துச்சு, அதை அவங்க பேரண்ட்ஸ் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ பசங்களை வச்சுட்டு பார்க்கலாமாங்கிறது உங்கள் கால் தான். எனக்கு வந்து இது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் அந்த 4 எபிசோடுமே பரபரன்னு போச்சு. அந்த டென்ஷன் பில்டிங் மொமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த எமோஷனல் காட்சிகள் ஒர்க் அவுட் ஆச்சு. டச்சிங்கான காட்சிகள் நிறைய இருந்துச்சு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து ஆமைகளை ரிசர்ச் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் ஒரு நாள் பீச்சுக்கு போகும்போது ஆமைகளே அங்கே இருக்காது. ஸோ அந்த காட்சியை வந்து கடைசியில் கிளைமாக்ஸில் திரும்ப கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அங்கே ஆமைகள்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நேச்சரோட நம்ம கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணதான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து தரவுலி என்ஜாயபிள் ஒரு வெப் சீரிஸாக தான் எனக்கு தோணுச்சு. பை.